காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து எமது செய்தியாளர் மாயாவதி நிகரார். மாயாவதி, தற்போது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா இருக்குது? வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் பானு. வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே மிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் நேற்று முதல் வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு முதலே மழை பெய்ய தொடங்கிய நிலையில் தற்பொழுது சென்னையில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர், அடையாறு, அதே போல கிண்டி, கோடம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவேலி, சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் வடசென்னை பகுதிகளிலும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்கக்கூடிய நிலையில் பரவலாகவே மழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் இன்று பிற்பகல் 1 மணி வரை 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான இன்று 1 மணி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் எழும்பூர், வேப்பேரி, கோடம்பாக்கம், கிண்டி, மயிலாப்பூர், அடையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாகவே மழை பெய்து வருகிறது. மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக தற்பொழுது அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதால் திடீரென மழை தொடங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தவாறு செல்லக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு கீழே கரையை கடக்கக்கூடிய அந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வரும் நாட்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் சென்னையில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் எனவும் இன்று சென்னையில் அதிக அளவில் மழை இருக்கும் எனவும் தனியார் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை பரவலாகவே பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே சென்னையில் மழை பெய்யும் என அந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் மழை தற்பொழுது ஒரு 10 மணி அளவில் தொடங்கிய மழையானது அரை மணி நேரமாக விடாமல் பெய்து வருகிறது. வாகன ஓட்டிகள் அதிகமாக செல்லக்கூடிய நிலையில் அலுவல் நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் நெருங்கி செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. சென்னையில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு சென்னையில் மழை பெய்யும் எனவும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாயாவதி. சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று மாலைக்குள் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதை அடுத்து தொடர்ந்து சென்னையில் அடுத்தடுத்து பரவலாக கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்க கேட்டோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.